ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். டாக்டர் திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரத்தில் இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை பற்றி பார்க்கலான்னு ஒரு பார்வை இருந்தது. ஆசிரியர் தினம் எதுக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய 2வது ஜனாதிபதி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம் செப்டம்பர் 5. அவர் பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1888. இன்றைய ஆந்திர பிரதேஷ் மாநிலமாக இருந்தாலும் அன்றைக்கு உள்ள ஒருங்கிணைந்த மெட்ராஸ் ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவோம். 67க்கு அப்புறமா தான் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு பிரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரே ஸ்டேட்டாக கருதப்பட்டது. அப்போ தலைநகர் சென்னை, மெட்ராஸ். அந்த மெட்ராஸில் கல்விக்காக வராரு. மெட்ராஸில் மிக பிரபலமான கல்லூரியான மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கிறாரு. படித்ததுக்கு அப்புறமா மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் படிப்படியாக பல்வேறு யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர், யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டாவிலேருந்து பல்வேறு காலேஜில் கெஸ்ட் லெக்சரர், கெஸ்ட் ப்ரொஃபஸராக போகிறாரு. படிப்படியாக அது வளருது. இவருடைய ப்ரொஃபஸர்ஷிப் ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ் மற்றும் எத்திக்ஸ்ன்ற தலைப்பில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலே ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இது உலக அளவில் இன்றளவும் பேசப்படுறது. அதாவது ரிலிஜியன் அண்ட் ஃபிலாசபியை எப்படி கம்பேர் பண்ணுறது, அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கணும், அதை உள்வாகணுன்ற தலைப்பில் இவர் வெளியிட்ட கட்டுரை இன்றளவும் உலகில் பிரபலமானது. இவர் அடுத்தது ப்ரொஃபஸருக்கு அடுத்தபடியாக ஒரு பொலிட்டிக்கல் டென்யூரில் போகிறாரு. பொலிட்டிக்கல் டென்யூரில் இந்திய தூதரகராக சோவியட் ரஷ்யாவுக்கு யூனியன், அப்போ உள்ளது யூனியன் சோவியட் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் ரஷ்யா. இப்போ உள்ள ரஷ்யா கிடையாது, அது யூஎஸ்எஸ்ஆர். அது கம்யூனிஸ்ட் ஆட்சி தரப்பில் இருந்தாலும் அன்றைய காலகட்டங்கள் ரொம்ப உலகத்திலேயே மிக ஸ்ட்ராங்கான தேசமாக கருதப்பட்டது. அதில் 1949 52 வரைக்கும் அம்பாசிடராக சர்வ் பண்ணுறாரு. அந்த அம்பாசிடராக முடித்ததுக்கப்புறமா 1952 துணை ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறாரு. அந்த துணை ஜனாதிபதி 62 வரைக்குமே 10 ஆண்டு காலம் நீடிக்குது. அதுக்கப்புறமா இவர் பிரசிடெண்ட்டாக, அதாவது 2வது ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டென்யூரில் பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் ராஜதானியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்திய அளவில் உள்ள மைசூர் யூனிவர்சிட்டி, கல்கட்டா யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர்களாக இருக்கட்டும், உலக அளவில் ஆக்ஸ்ஃபோர்டு உள்ள மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை பெருமைப்படுத்தணும், உங்கள் பிறந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடணும், தேசிய விழாவாக கொண்டாடணுன்ற அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்னென்னா, எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் விழா வேண்டாம், ஆசிரியர் தினமாக இதை கொண்டாடினா நல்லா இருக்குன்ற மாதிரி அவரோட பார்வையை வைக்கிறாங்க. மாணவர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. இன்றளவும் இந்த ஆசிரியர் தினத்தை இவர் எந்த அளவுக்கு ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒரு அனைத்து மக்களையும் அரவணைச்சு, ஒரு மதம் வாரியாக, இனம் வாரியாக இல்லாமல் எல்லா உரிய விஷயத்தையும் இணக்கமாக பண்ணார் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் தாராளமாக சொல்லலாம். குறிப்பிட்ட ஆளுமைகளை பற்றி பேசணுன்னாலும் எங்களுக்கு பதிவிடலாம், கமெண்ட்ஸில் பதிவிடலாம். இந்த மாதிரியான உங்கள் கருத்துக்கள் வந்தால் திருப்பி எங்களுடைய காணொலியை மேலும் மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிடும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க.